சரி சரி ஒரு நிமிஷம் இருங்க. சும்மா இரண்டி போத்த. ஹாப்பி பர்த்டே அமுதா. இந்தா உனக்கான gift. நீயே ஓபன் பண்ணி பாரு. அண்ணே சூப்பரா இருக்குண்ணே. பிடிச்சிருக்கா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஓகேடா. இந்த கலர் செலெக்ஷனும் காவேரி மேடம் தான். போன்லயே அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்ன தேட வச்சு கொன்னுட்டாங்க. அண்ணே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. காவேரி மேடம் நம்ம குடும்பத்து மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. அவங்க நம்ம கூடவே இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏ அமுதா, என்னடி சொல்ற நீ? ஓ, எப்பவுமே அவங்க உனக்கு இங்க இருக்கணுமா? அவ என்ன இந்த வீட்டு பொண்ணாடி? அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்க அண்ணனை கட்டிக்கிட்டு நான் தான் இந்த வீட்டுல வந்து வாழ போறேன். ஏதோ ஒரு பிறந்த நாளைக்கு இதெல்லாம் பண்ணிட்டானா அவன பெரிய இவளா? அவளுக்காக எல்லாரும் இவ்ளோ உருகுறீங்க. இங்க பாருங்க, இங்க யாராவது இதுக்கு மேல அவளை பத்தி ஏதாவது பேசுறீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். அமுதா நீ உள்ள போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு. சரியா? மாமா, நான் ஒத்துக்க மாட்டேன். என்கிட்ட குடுறி அந்த ஏய், நீ கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்க மாட்டியா? சும்மா நொய். சும்மா இருக்க மாட்டியா? காவேரி மேடம் தான். சொல்லுங்க மேடம். முருகன், பர்த்டே செலிப்ரேஷன்லாம் எப்படி போகுது? நான் சொன்ன மாதிரி அமுதாக்கு பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? நீங்க கொடுத்த சர்ப்ரைஸ் சப்பையா போச்சுங்க. சும்மா 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 ஒரு கிக்கும் இல்ல இதுல. சை சும்மா. எங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க கொடுத்த ஐடியா சரியான மொக்க ஐடியாங்க. மொக்க ஐடியாவா? அதுக்கு நாங்க எங்க ஐடியாவே பண்ணிருக்கலாம். உங்க பேச்ச கேட்டு அசிங்கப்பட்டதாங்க மிச்சம். டேய், ஏன்டா இப்படி போய் சொல்ற? பாவம்டா காவேரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லங்க, நீங்க சொல்றத என்னால நம்ப முடியாது. நீங்க பொய் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க நிஜமா தாங்க சொல்றேன். நீங்க வேணா நேர்ல வந்து பாருங்க. நேர்ல எல்லாம் வர முடியாது. நீங்க போனை அமுதா கிட்ட கொடுங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். சும்மாவே இருக்க மாட்டியா? மாட்டியா? போனை இவகிட்ட கொடுக்க சொல்றாங்க. ஏன்பா? சொல்லிராத சொல்லிராத. நான் சொன்ன மாதிரி மெயின்டைன் பண்ணு. சொல்லிராத. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் அம்ல. தேங்க்ஸா? தேங்க்ஸ் எதுக்கு? நீங்க எனக்காக இவ்ளோ யோசிச்சு நீங்க கொடுத்த ஐடியானால தான் அண்ணன் எனக்கு இவ்ளோ பெரிய கிஃப்ட சர்ப்ரைஸா கொடுத்துச்சு. ஓ, அப்போ முருகன் என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா? Many many happy returns of the day. Thank you very much. அமுதா, போன் அம்மா கிட்ட கொடுங்களேன். அம்மா, காவேரி மேடம் உங்ககிட்ட பேசணும். சரிம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கேக் கட் பண்ண போறோம். கண்டிப்பா நீயும் வரணும். என்ன? அம்மா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அண்ணன் கூட கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். அவரு பக்கத்துல கொஞ்சம் வேலையா போயிருக்காரு. அவரு வந்தாதான் நான் வர முடியும். நான் முடிஞ்ச அளவுக்கு வரத்துக்கு ட்ரை பண்றேம்மா.
நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. அம்மா போனை முருகன் கிட்ட குடுக்குறீங்களா? சரிம்மா. இது நல்லா முருகா, இருக்கு. இந்த அவங்க கிட்ட பேசணுமா? என்கிட்ட பேசு பேசு. என்ன பேசுடா. மேடம் ஒரு நிமிஷமா சொல்லுங்க மேடம். சரி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். கேக் கட் பண்ற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு சீக்கிரம் வந்துருமா? வந்துடுறேன். ஹலோ முருகன், என்கிட்டயே விளையாட்டு காட்டுறீங்களா? என் பிளான் என்னைக்குமே மிஸ் ஆகாதுப்பா. அமுதா எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, சொல்லிட்டேன். ஆமா மேடம். சரி, உங்க பர்த்டே எப்போ? ஏன் பர்த்டேவா? முருகா, எனக்கு என் பர்த்டே எப்போன்னு தெரியல. என்னது, பர்த்டே உங்களுக்கு தெரியலையா? ஏங்க என்னங்க காமெடி பண்றீங்க? உங்க பிறந்தநாள் கூட தெரியாம எப்படிங்க இருக்க முடியும்? சும்மா சொல்லுங்க. எங்க உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே இதாங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க. நிஜமாவே என் பர்த்டே எப்போன்னு எனக்கு தெரியலங்க. தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? இல்லங்க, அது எப்படிங்க சொந்த பர்த்டே எப்படிங்க உங்களுக்கு தெரியாம போகும்? இவ்வளவு வருஷமா நீங்க என்ன பர்த்டேவே கொண்டாடலையா? எங்க ப்ராமிஸா சொல்றேன், எனக்கு தெரியலங்க. என்ன நம்புங்க. சரி, ஓகே. ஏதோ எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி, பரவாயில்ல மேடம், நீங்க சொல்ல வேண்டாம். சரி, என் பர்த்டேவை கேக்குறீங்கல்ல, உங்க பர்த்டே எப்போ? பர்த்டேவா? என்னோடதா? மேடம், ஆக்சுவலா என்னோட பர்த்டேவும் எனக்கு மறந்து போச்சு மேடம். மறந்து போச்சா? எவ்ளோ ஈகோல இருக்கீங்கல்ல நீங்க. நான் என் பர்த்டேவை தெரியலன்னு சொன்னதும் நீங்களும் உங்க பர்த்டேவை தெரியலன்னு சொல்வீங்களா? ஐயோ, சத்தியமா இல்லங்க. நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? நான் நிஜமா தாங்க சொல்றேன். சத்தியமா என்னோட பர்த்டேவும் ஆக்சுவலா எனக்கு மறந்து போச்சு. நம்பிட்டேன். சரி, இருங்க மேடம், நான் இப்ப சொல்றேன். இப்ப என்ன சொல்றது? என்னப்பா யோசிக்கிற? டேய், காவேரி மேடம் என்னோட பர்த்டே எப்பன்னு கேக்குறாங்க. என்ன சொல்றது? ஏண்டா அடங்க மாட்டீங்களா நீங்க? டேய் சொல்றா, லைன்ல இருக்காங்க. ஏய், உன் பர்த்டே உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. வேணா ஒண்ணு பண்ணு. என்ன? அன்னைக்கு நீ எங்களுக்கு ஆத்துல இருந்து கிடைச்சில, அந்த நாள் தான் உனக்கு பிறந்த நாள்னு சொல்லி விடு. போ சொல்லுப்பா. டேய், இதை எப்படா காவேரி மேடத்துக்கிட்ட சொல்றது? அவங்க என் பர்த்டே எப்பன்னு தான் கேக்குறாங்க. இதை எப்படி போய் சொல்லுவ? இதுல தப்பா நினைக்கிறது என்னப்பா இருக்கு? நான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தான் நான் மறுபடியும் என் அம்மா அப்பாவை பார்த்தேன். அன்னைக்கு தான் எனக்கு மறுபிறவி கிடைச்சது. அந்த நாள் தான் எனக்கு உண்மையான பிறந்த நாள்னு சொல்லிவிடு. சொல்லுப்பா. எவன் கேட்க போறான்? சொல்லிவிடுப்பா. விக்கி, நீ என்னடா சொல்ற? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். ஆக்சிடென்ட்ல எல்லாமே மறந்து போச்சுன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? அப்படின்ற? சரி, அப்படியே சொல்லிவிடு. சொல்லவா? சொல்லு. ஷூர் தானே? சொல்லுப்பா. ஹலோ, அது வந்து மேடம். ஏய், ஹலோ. என்ன மாமா, நான் ஒருத்தி பக்கத்துல இருக்கும்போதே என்ன விட்டுட்டு என்ன போன்ல பேசிட்டு இருக்க? சொல்லப்பா. இது லூசாடி நீ. பேசிக்கிட்டு இருக்கும்போது போன் வாங்கி கட் பண்ண அவங்க ஏதாவது நினைக்க மாட்டாங்களா? ஓ, அப்ப அவங்க நினைக்கிறதா உனக்கு பிரச்சனையா? அவங்க நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். அத பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. இத பாரு மாமா, நான் இருக்க வரைக்கும் அவ கூட இல்ல, வேற எவ கூடயுமே நீ பேசக்கூடாது. ஐயோ மாமா, எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளவுதான். நீ அந்த போனை கொடு. முடியாது, போ. போன போன கொடு. வீட்டுக்கு போடி. லூசு. நீ உள்ள பாப்பா. ஏய், மாமா கோத்துல கூட அழகா இருக்குல்ல? அவன் அழகாத்தான் இருக்கான்.
ஐயோ அக்கா கால் பண்ணுது, மாட்டிக்கிட்டோமே. போனை எடுத்தாலும் திட்டும், போனை எடுக்கலைனாலும் திட்டும். இப்போ என்ன பண்றது? ஏதோ ஒன்று சொல்லி சமாளிப்போம். அக்கா சௌக்கியமா இருக்கியா? உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எப்படிக்கா இருக்க? டேய், இப்ப அதான் முக்கியமா? போன விஷயம் என்னாச்சுடா? அந்த விக்ரம கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறேன்க்கா. அக்கா கூடிய சீக்கிரம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவோங்க. எப்படா கண்டுபிடிப்பீங்க? நீங்க போய் எவ்வளவு நாள் ஆச்சு? அந்த ருத்ர அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? 30 நாள் வேண்டாம் 3 நாள் போதும்னு பெரிய இவ மாதிரி பேசுனா அவ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ரூம்ல தூங்கிட்டு இருக்காளா? அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த விக்ரம நான் மார்க்கெட்ல பார்த்தேன். என்ன? டேய், என்ன சொன்ன? விக்ரம நீ பாத்தியா? ஆமாக்கா சத்தியமா பார்த்தேன். டேய், அப்புறம் ஏன்டா அவனை விட்டீங்க? அங்கேயே போட்டு தள்ள வேண்டியது தானே? அதுதான்க்கா, அவனை போட்டு தள்ளிடலான்னு தாங்க பக்கத்துல போனேன். அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டாங்க அவன். சரி, நீ நீ பார்த்தது விக்ரம தானே? நல்லா பாத்தியா? அக்கா உன் மேல சத்தியமா என் மேல சத்தியமா நான் பார்த்தது விக்ரம் தான், விக்ரம் தான், விக்ரம் தான். அதே முடி, அதே தாடி, அதே அழகான மூஞ்சி. ஆனா ஒண்ணுக்கா, காஸ்டியூமை லைட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சூப்பர்டா. அப்பா அவன் அந்த மார்க்கெட்ல தான் இருக்கணும், வேற எங்கேயும் போயிருக்க மாட்டான். மார்க்கெட்ல ஒரு இடம் விடாம தேடுங்க. சரிக்கா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனை தூக்கிட்டு உனக்கு போன் பண்றக்கா. நீ ஒன்னும் கவலையப்படாத. சரிக்கா, வச்சிடறக்கா. அப்பா எப்படியெல்லாம் பேசி சமாளிக்க வேண்டியது இருக்கு. புலி சொல்றத பார்த்தா விக்ரம் அந்த மார்க்கெட்ல தான் இருக்கான். ருத்ராவையும் புலியையும் நம்பினா மட்டும் பத்தாது, இன்னொரு டீமையும் உள்ள இறக்கணும். அப்பதான் சீக்கிரமா விக்ரம கண்டுபிடிக்க முடியும். பர்த்டே பொண்ணு ரெடியா? சீக்கிரம் வரலாம். அழகா இருக்கக்கா. வா வா. சூப்பரா இருக்கு அமுதா. Dress எப்படி இருக்குன்னு? சூப்பரா இருக்குடா. அக்கா, இந்த Dressல நீ ரொம்ப அழகா இருக்க. ஐயோ, ரொம்ப அழகா இருக்காலங்க. என் லைஃப்லயே நான் இப்படி ஒரு பர்த்டேவை கொண்டாடினதே இல்லைன்னு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஏய், என்ன நீ இனிமே வர்ற ஒவ்வொரு பிறந்த நாளும் நீ ஆச்சரியப்படுற மாதிரி கிராண்டா பண்ணிடுற. சரியா? தேங்க்யூண்ணே. கேக் கட் பண்ணலாமா? வா. ஊது. Happy birthday அப்பா, நீங்க பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. விட்டுமா. Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you. அம்மா கூட்டு. அமுதா எங்க இது? பாத்தியாமா? இந்தா. அண்ணே, இது கோல்டானே? கோல்டு இல்லம்மா, கவரிங் தான். பரவாயில்லண்ணே, எனக்கு கவரிங் தான் எப்பவுமே கிடைக்கும். அப்பாவும் அம்மாவும் எனக்கு தங்க நகை எடுத்து தரேன்னு
பல வருஷமா ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்பா ஒரு தடவை தங்க நகை வாங்க போறேன்னு சொல்லி பணம் எடுத்துட்டு போனாரு. அவ்வளவுதான். ஆனா பணம் போயிடுச்சு, நகை வரல. அப்பா மாதிரி ஏமாத்தாம நீ கவரிங் நகையாவது எடுத்து கொடுத்தல்ல, எனக்கு அதுவே சந்தோஷம்தான். ஆ சரிங்கண்ணே, நான் இந்த கேக் எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் கொடுத்துட்டு வரேன். நானும் வரேன். என்ன பாப்பா, எதிர்க்க டீச்சர் வீட்டுக்கெல்லாம் கொடுத்துருமா. ஏய், இந்த கேக் எனக்கே பத்தாது. ஏய் குடி. போ போய் தின்னு. அப்பா அப்பா, நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களா எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில நகைலாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா என் தங்கச்சி பாவம்பா, அவளை நம்ம ஏமாத்தக்கூடாது. முடியும்னா முடியும்னு சொல்லலாம், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிடலாம். அவகிட்ட எப்படியாவது நகை வாங்கி தரேன்னு சொல்லி ஏன்பா அப்படி அவளை ஏமாத்துறீங்க? பாருங்க அவளை எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போறான்னு. தப்புப்பா. முருகா, காளிமுத்தண்ணா பணத்தை எல்லாம் எங்கேயும் செலவு பண்ணலப்பா. டேவிக்கு எதுவும் சொல்லாதடா. என்ன இருண்ண, என்னைக்கா இருந்தாலும் இதெல்லாம் முருகனுக்கு தெரியுதானே போகுது. இப்போ இதுல என்ன இருக்கு? டேய் டேய் என்னடா சொல்றா? நீ பாரு முருகா, நீ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கிடந்தப்ப உன்னை காப்பாத்தணும்னா பணம் கட்டினாதான் காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நகை முக்கியமா நீ முக்கியமா? நீ தானே முக்கியம். அதான் நகை வாங்க வச்சிருந்த பணத்தை கொண்டு போய் அண்ணன் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு பில்லை கட்டிட்டாரு. அப்பா, என்னாலதான் தங்கச்சிக்கு நகை எடுக்க முடியாம போச்சா? அப்படிலாம் இல்ல முருகா. இல்லடா, அப்படி இல்லடா. அப்புறம் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. என்னடா விக்கி? இப்ப சொல்றேன்ப்பா, நான் பணம் சம்பாதிச்சு என் தங்கச்சிங்க 2 பேருக்குமே நகை பண்ணி அவங்கள ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி நான் வைக்கிறேன்ப்பா. இது என்னோட சத்தியம்பா. இது நடக்காம நான் எங்கேயுமே போக மாட்டேன். நிச்சயம் நான் நடத்தி காட்டுவேன்ப்பா. என்ன இவ ஒரு மாசமா சாமிக்கு வேண்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருந்த மஞ்ச புடவைய மாத்திட்டு வேற புடவைய கட்டிக்கிட்டு வந்திருக்கா? காணாம போன மகா கிடைச்சாதான் மஞ்ச புடவைய மாத்துவேன்னு சொன்னா, இப்ப சாதாரண புடவையில வரா. மகா கிடைச்சிட்டாளா? விஜய், என்னம்மா? 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க எங்க வேணாலும் போவோமா, அதையே நீங்க கேக்குறீங்க? அம்மா, தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு வயசாச்சுல்ல, போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நாங்க திருச்சிக்கு கோயிலுக்கு போறோம். எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு. போதுமா? திருச்சிக்கா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இங்க இருக்கிற கோவில் எல்லாம் விட்டுட்டு ஏன் திருச்சிக்கு போகணும்? நிச்சயமா இவங்க கோயிலுக்கு போறதா பொய் சொல்லிட்டு விக்ரம பார்க்க தான் போறாங்க. என்னம்மா யோசிக்கிறீங்க? நாங்க போய் சொல்றோம்னா? இல்ல, நீங்க கோயிலுக்கு தான் போறீங்கன்னு நான் நம்பிட்டேன். நானும் நம்பிட்டேம்மா, நம்பிட்டேன். காணாம போன விக்ரமா நீயும் மட்டும் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. தூக்கி ஜெயில வச்சுட்டு 10 வருஷத்துக்கு வெளியே வர முடியாதபடி பண்ணிடுங்க. வாய்ஸ் புலி விக்ரம திருச்சி மார்க்கெட்ல பார்த்தேன்னு சொன்னதுக்கும் இவங்க 2 பேரும் திடீர்னு திருச்சிக்கு கிளம்பி போறதுக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. விக்ரம் தான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி அவன் இருக்கிற இடத்த சொல்லியிருக்கணும். அதனாலதான் 1 மாசமா மஞ்சள் புடவைய கட்டிட்டு இருந்தவ இன்னைக்கு கலர் புடவைய கட்டிக்கிட்டு திருச்சிக்கு போறா.
போங்க போங்க உங்க பின்னாடியே நானும் வரேன். அந்த விக்ரம கையும் களவுமா பிடிக்கிறேன். அவனை நான் விட மாட்டேன்.